ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜீவியை. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ரெசிபி துவரம்பருப்பும் இட்லி அரிசியும் சேர்ந்து அரைச்சி ஒரு தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை நாங்கள் கார தோசைன்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த கார தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு அழாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ அதே ஆழாக்கில் 1/4 ஆழாக்கு துவரம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு அரிசி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 மணி நேரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். பாருங்க, அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கார தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். கூடவே 20 to 25 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் 20 to 25 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் 10-15 சேர்த்தா போதும். இந்த மிளகாய் பூண்டு ரெண்டையும் அந்த அரிசி பருப்பு இதனோட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ அதனோட சேர்ந்து கலந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாவோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே மாவில் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மாவு அரைச்சேன் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கட்டும். பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும்னு இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கார தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். தவா சூடானதும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இந்த தோசை கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும். நம்ம நார்மல் தோசை மாதிரி மெல்லிஸாக இருக்காது. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் எடுக்குங்க, ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். தவால மாவு ஊற்றின பிறகு மீடியம் ஃப்ளேம்க்கும் ஹை ஃப்ளேம்க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ தோசை வெந்துட்டு வருது. தோசை இந்த அளவுக்கு வெந்த பிறகு இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, சூப்பராக கோல்டன் கலரில் ரெடி ஆயிருக்கு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த சைடும் வெந்திருக்கும். ஸோ நான் திருப்பிக்கிறேன். பாருங்க, இந்த பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு.
எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேன். தவால எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நிதானமாக ஊற்றிக்கலாங்க. நம்ம மிளகா, காஞ்ச மிளகா மட்டும் சேர்க்கறதுனால நான் 12 மிளகா சேர்த்தேன் இல்லைங்களா, அது நம்ம பார்க்குறதுக்கு ஐயோ காரமாக இருக்குமோ அப்படின்னு தோணும். பேர் வேற கார தோசைன்னு இருக்கிறதுனால. ஆனால் நம்ம வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கலக்கி ஊற்றும் போது ரொம்ப காரமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் திருப்பிக்கிறேன். வாவ், பாருங்க, பயங்கர கோல்டன் கலரில் அட்ராக்டிவாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாலும் அடிக்கடி இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த தோசை கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணலாங்க. இதோ நம்ம துவரம்பருப்பு சேர்த்து செஞ்ச கார தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் இந்த தோசை ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தோசைக்கு நம்ம சைட் டிஷ் எதுவும் தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சட்னி, சாம்பார் எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள். அந்த ஆனியன்லாம் சேர்க்கறதுனால சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.